சிவா ஒரு எளிமையான இளைஞன். கல்லூரி படித்து முடித்துவிட்டு தன் சொந்த ஊருக்கு திரும்பி வந்தான். அவனோடே பாசமிக்க தோழன் அரவிந்த் எப்பொழுதும் அவனோடே கூடவே இருந்தான். இருவரும் பள்ளியிலிருந்தே பிரிக்க முடியாத நண்பர்கள். ஒரு நாள் இரவு சிவா வேலை முடிச்சிட்டு வீடு திரும்பும் பொழுது வழியில் அரவிந்த் அவனை சந்திச்சான். அரவிந்த் சொன்னான், சிவா, நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். உன்னோட வாழ்க்கையை மாற்றும் இடம்டாது என்று கூறினான். சிவா ஆச்சரியப்பட்டாலும் நண்பனின் வார்த்தையை மதிச்சு மறுநாள் காலையில் அவனோட கூட வந்தான். அரவிந்த் அவனை காட்டின் ஆழத்தில் உள்ள ஒரு பழைய சிதைந்த மாளிகைக்கு கொண்டு சென்றான். வீடு முழுக்க சிலந்தி வலை, உடைந்த புகைப்படங்கள், விசித்திரமான குளிர்காற்று. சிவா கேட்டான், டேய், இங்க என்ன இருக்குன்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அரவிந்த் சிரித்தான். இங்க தான் உன் கடந்த காலம் மறைந்திருக்கு. நீ தெரிஞ்சுக்கணுண்டா உண்மையை. சிவா குழம்பி போனான். அவன் உள்ளே சென்றதும் சுவற்றில் தொங்கியிருந்த புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். அந்த புகைப்படத்தில் அரவிந்தின் சாவு நடந்த நாள் பற்றி செய்தி இருந்தது. அவன் படித்தான். 2019 இந்த மாளிகையில் அரவிந்த் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் என்று எழுதியிருந்தது. சிவாவின் மூளையை சுற்றியது. அவன் பின்புறம் திரும்பி பார்த்தான். அரவிந்த் நின்ற இடம் வெறுமையாக இருந்தது. ஆனால் குளிர்காற்றில் அவனோட குரல் ஒன்று கேட்டது. நான் எப்பொழுதுமே உன் நண்பன் தாண்டா, ஆனா நீ இப்போதான் உண்மையே பார்த்த. சிவா மாளிகையில் இருந்து ஓட முயற்சிக்கும் பொழுது கதவுகள் தானாக மூடப்பட்டன. ஜன்னல்கள் திடீரென அடைந்து போயின. அரவிந்தின் நிழல் மட்டும் சுவற்றில் தெரிந்தது. அவன் சொன்னான், நீதான் என் மரணத்துக்கு காரணம் சிவா. அந்த நாள் நாம் சேர்ந்தே இங்கு வந்தோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ என்னை விட்டுட்டு ஓடியதுதான் என் உயிரை பறிச்சது என்று கூறினான். சிவாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. உண்மையை நினைவு கூர்ந்தான். ஆம், அவன் பயந்து ஓடிவிட்டான். ஆனால் அரவிந்த் அங்கு சிக்கி கொண்டான். மாளிகை முழுவதும் கருப்பு நிழல்கள் சுற்ற சிவா கூச்சலிட்டான். சிவா கதவை தட்டினான். கதவு திறக்கவில்லை. உள்ளே குளிர்ந்த காற்று புயல் போல் வீசியது. சுவற்றில் தொங்கியிருந்த பழைய விளக்கு தானாக எரிந்தது. மஞ்சள் வெளிச்சத்தில் அரவிந்தின் நிழல் மட்டும் பெரியதாக தோன்றியது. அவன் குரல், நீ பயந்ததால் தான் நான் இருந்தேன். உன் பயம் என்னை மரணத்திற்கு தள்ளியது. இப்போ நீயும் அதே துன்பத்தை அனுபவிக்கணும்டா சிவா என்று கூறினான். சிவா ஒரு நிமிடம் நடுங்கி போனான். மன்னிச்சுடடா அரவிந்த், நான் அப்படி நினைக்கல. அவன் குரல் அதிகரித்தது. உன் மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. உண்மை வெளிச்சத்துக்கு வரணும். அதே நேரம் தரையில் இருந்த கற்சதுரம் ஒன்று தானாக நகர்ந்தது. கீழே ஒரு இரகசிய பாதை. அந்த பாதை வழியாக சிவா தள்ளப்பட்டான். அவன் விழுந்த இடம் மாளிகையின் அடித்தளத்தில் இருக்கும் ஒரு சிறிய குளம். அந்த குளத்தில் அரவிந்தின் உடல் சிதைந்த நிலையில் இருந்தது. சிவா அதிர்ச்சி அடைந்தான். அவன் ஆன்மா இன்னும் சாந்தி அடையல. சுவரில் செதுக்கப்பட்டிருந்த பழைய எழுத்துக்கள் சிவா கவனித்தான். உண்மையை ஒப்பு கொடுத்தால் மட்டுமே உயிர் தப்பும் என்று எழுதியிருந்தது. அரவிந்தின் நிழல் சுவற்றிலிருந்து பிரிந்து சிவாவை நோக்கி வந்தது. சொல், அந்த இரவு நடந்த உண்மையை வெளிக்கொண்டு வா என்று கூறினார். சிவா தன் மனதில் அந்த இரவை நினைத்தான். மழை பெய்யும் அந்த இரவு இருவரும் மாளிகைக்குள் நுழைந்தபோது ஒரு பழைய சிலை கீழே விழுந்தது. அதிலிருந்து தப்பிக்க சிவா ஓடினான். ஆனால் அரவிந்தோ அங்கு சிக்கி கொண்டான். அவனை மீட்கும் தைரியம் இல்லாமல் சிவா அங்கிருந்து வெளியேறிவிட்டான். சிவா கண்களில் கண்ணீர் மல்க சொன்னான், ஆமாண்டா, நான் தான் உன்னை காப்பாற்ற முடியல. என் பயந்தான் உன் உயிரை பறிச்சது என்று சொன்னான். அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் மாளிகை முழுவதும் அதிர்ந்தது. கதவுகள் திடீரென உடைந்தன. அரவிந்தின் ஆன்மா இன்னும் சாந்தி அடையவில்லை. அவன் சொன்னான், உன் உயிரோடு தான் என் ஆன்மா அமைதி அடையும். நீ என் கூடவே இருக்கணும்டா சிவா.
சிவா பின்வாங்கினான். திடீரென குளத்தில் இருந்த நீர் கருப்பு புகையாக மாறி அவனை சுற்றி அடைத்தது. ஆனால் அதே சமயம் மாளிகையின் வெளியில் ஒரு பெரிய மணி ஒலி கேட்கப்பட்டது. மணியின் ஒலியோடு அரவிந்தின் நிழல் மெதுவாக குறைந்தது. ஒரு முதிய சந்நியாசி உள்ளே வந்து சிவாவை நோக்கி சொன்னார், இந்த மாளிகை பல உயிர்களை விழுங்கியிருக்கிறது. ஆன்மாக்கள் பழிவாங்க மட்டுமே இருக்கின்றன. உன் நண்பனின் ஆன்மாவை விடுவிக்க ஒரே ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னான். சிவா கேட்டான், எப்படி சாமி? அவர் மெதுவாக சொன்னார், அவன் கல்லறைக்கு நீ உன் உயிர் இரத்தத்திலேயே மன்னிப்பு எழுதணும். அப்பதான் அவன் சாந்தி அடைவான் என்று சொன்னார். சிவா உண்மையிலேயே தனது உயிரை கொடுத்து நண்பனின் ஆன்மாவை விடுவிக்கிறானா என்று அடுத்த கதையில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சுரல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம கதையை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.